Hello, good evening, and welcome to the second day of I'm Gonna Lose It. Dot. I'm very happy to be here with you again, and thank you all so much for your lovely comments on YouTube and off YouTube, especially Meenakshi ma'am, who very clearly stated that my intent is something that they are all going through, and she's very happy about it. I do hope to inspire a lot more of you to motivate you into working out with me every single day of these 365 days. Today I'm going to speak more in Tamil because yesterday had been a complete English session. And I really want a lot of mommies and mamas joining us, and I want them to feel comfortable. So here goes. எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் மெயினாக இந்த சேனலை எதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா, என்ன மாதிரி இருக்கிற மிடில் ஏஜ் பீப்புள் தன்னை பற்றி ரொம்ப கவலைப்படாமல் ஃபேமிலி, சமையல், குழந்தைகளை வளர்க்குறது இதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி அவளோட உடம்பை கவனிக்காமல், ஹெல்த்தை கவனிக்காமல் இருந்தவா எல்லாரையும் கவர் பண்ணி அவளை என்னோட சேர்ந்து எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறது தான் என்னோட இன்டென்ஷன். ரெண்டாவது, ஒரு ட்ராக் பேண்ட் போட்டுக்கணும், ஒரு ஷூஸ் போட்டுக்கணும், ஒரு யோகா மேட் வேணும், ஒரு இடம் வேணும், மியூசிக் இருக்கணும், இது இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்ம வேலைகளுக்கு நடுவில் ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் கிடைச்சிதா, சீரியல் பார்க்குறோமா, அந்த டைத்தில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப ஃபிட்டாக வச்சுக்கணும். இழைக்கல, வெயிட் லாஸ் ஆகிறது ஆகலை, அதெல்லாம் விஷயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவோம். நான் 365 days, அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லும் எவ்ரி டே நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன். 4 o'clock இந்த சோஃபாலையோ ஏதோ ஒரு சேர்லையோ உட்காந்து டு பிகின் வித். அப்போ தான் நம்ம கை கால்கள்லாம் ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த மசில்ஸ் வேலை செய்யாமல் இருக்கிற இந்த மசில்ஸ்லாம் வேலை செய்ய வைக்கிறது தான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன். அதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக இதில் இன்வால்வ் ஆகணும்னு நினைக்கணும். நீங்களும் டெய்லி என்னோட எக்ஸசைஸ் பண்ண வரணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. நீங்கள் எவ்வளோ பேர் எக்ஸசைஸ் பண்ணி இதனால ஒரு யூ கெயின் ஹெல்த், இல்லைன்னா வெயிட் லாஸ் தான் உங்கள் இன்டென்ஷன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதோ, ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். பை த வே, அவன் தான் கோல்டி இஸ் மை ஃபாஸ்டர் பப்பி அண்ட் ஹீஸ் அப் ஃபார் அடாப்ஷன் இன் கேஸ் எனி ஆஃப் யூ வாண்ட்ஸ் அ பப்பி இன் பெங்களூர். என் பேர் ராஜு. நான் பெங்களூரில் இருக்கேன். அண்ட் ஆப்வியஸ்லி ஐ எம் அ வெரி பிக் பர்சன். ரொம்ப ஓவர் வெயிட்டாக தான் இருக்கேன். அண்ட் என்றைக்கும் இழைக்கணுன்ற எண்ணம் இருந்ததே தவிர என்றைக்கும் எந்த முயற்சியும் எடுத்தது கிடையாது. பட் இந்த 365 நாள், இந்த ஒரு வருஷம் ஸ்டார்டிங் எஸ்டர்டே, நான் உட்காண்டபடிக்கு திருப்பி என்னோட லிம்ஸ் அசைச்சு கொஞ்சம் டோன் ஆகி ஃபிட் ஆகி ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்ற இன்டென்ஷனில் நேத்திக்கு ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு 2வது நாள். நீங்கள் எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. உங்களால் முடிஞ்சால் யூடியூப்பில் கமெண்ட் போடுங்கோ. அண்ட் அந்த பெல் பட்டன் இருக்காமே, அந்த பெல் அமுக்கினாக்க இந்த 4 o'clock டெய்லி உங்களுக்கு ரிமைண்டர் வரும் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும்ன்ட்டு. இதை நான் ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு காரணமே என்னன்னாக்க, நீங்கள்லாம் என்ன சொல்லணும், 4 மணி ஆகிடுது, நீ ஏன் எக்ஸசைஸ் பண்ணாமல் வேறு ஏதோ வேலை பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் என்னை கேட்கணும். அதுக்கோசரம் தான் எல்லாருக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பட் அட் த சேம் டைம் நீங்களும் என்னோட எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட இன்டென்ஷன். ஐ திங்க் நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே என்னோட பொண்ணு இருக்கா, சந்தோஷ் மகாலட்சுமி. ஸோ அவள் ஷீ இஸ் டைரக்டிங் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் ஷீ ஆல்சோ ப்ராம்ஸ், ஷீ கவுண்ட்ஸ் ஃபார் மீ. ஸோ நம்ம ரொம்ப சின்ன லெவலில் ஆரம்பிக்க போகிறோம். 10 counts 20 countsனு ஆரம்பித்து அது 100 counts வரைக்கும் போகிறதுக்கு ப்ரோக்ரஸ் ஆக போகிறோம். அண்ட் உங்கள் யாருக்காவது இந்த மாதிரி ஈஸியாக எக்ஸசைசஸ், இந்த இப்போ காஃப் மசில்ஸ், ஆடுஸ் அதை பெட்டராக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் பண்ணால் பெட்டர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னாக்க, நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் 9886012857. நான் அதை கமெண்ட்ஸில் போடுறேன் நான். ஸோ தட் உங்களோட இன்ஃபர்மேஷன் இன்புட் எனக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, எக்ஸசைஸ்க்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. இது நானா இப்படி பண்ணினா இந்த மசில்ஸ் வேலை செய்யும் அப்படின்னு நானா நினச்சிட்டு பண்ணிட்டு இருக்கிறது தான். ஸோ நான் பண்ணுறது தானே தப்பாக இருந்தாலோ இம்ப்ரூவ் பண்ணலான்னு உங்களுக்கு தோணினாலோ ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் வித் அஸ் ஹியர் டுடே. ஸ்டார்ட் பண்ணலாமா? முதல்ல நம்ம ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். நேத்திக்கு நான் சொல்லியிருந்தேன் அபவுட் ப்ரீதிங் எக்ஸசைஸ்.
மூச்சு உள்ளே போச்சே வயிறு பெருசாக வெளியில் வரணும், மூச்சு வெளியில் வச்சே வயிறு உள்ளே போகணும். இந்த எக்ஸசைஸ்னால இந்த வயிற்றில் இருக்கிற மசில்ஸ் வேலை செய்யும். இதை வந்து இந்த டயத்தில் மட்டும் பண்ணாமல் நீங்கள் எந்த வேலை பண்ணிட்டு இருக்கிற வேணாலும் இதை நீங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம். நாள் ஃபுல்லும் எவ்வளோ தடவை வேணால் பண்ணலாம். வயிறு பயங்கரமாக வலிக்கும், மேல் வயிறு கீழ் வயிறு ரெண்டுமே வலிக்கும். வலிச்சாதான் நல்லது, வலிச்சாதான் அந்த மசில் வேலை செய்யறதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரீதிங் ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. ரெண்டாவது சின்ன வார்ம் அப் எக்ஸசைசஸ், ரிஸ்ட், ஆங்கிள்ஸ், நெக் அண்ட் ஷோல்டர்ஸோட வார்ம் அப். ஏன்னா நான் எக்ஸசைஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறதுக்கு காரணமே இந்த வார்ம் அப் தான். வார்ம் அப்பே எனக்கு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறது, அதுக்கு அப்புறம் எப்படி தெம்பு இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு இன்டென்ஷன் உண்டு. அதனால ரொம்ப சின்ன லெவல் வார்ம் அப் எக்ஸசைசஸ் ஸ்டார்டிங் வித் ரிஸ்ட். 10 times wrist rotation. Yes. 20 times, sorry. 1 2 3 4 5 6 7 8 9. Reverse. 1 2 3 4 5 6 7 8 9 10. Ankle rotation. Adu 20 count. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. Shoulders. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. Neck. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, ஐ திங்க் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நேற்றுக்கு என் கூட எக்ஸசைஸ் பண்ண வாழ்க்கையெல்லாம் கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த ஸ்டிஃப்னஸ் இருக்கிறதும் நல்லது. கொஞ்ச நாளில் நம்ம எக்ஸசைஸ் பண்ண பண்ண அந்த ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் போய் நம்ம நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. இன்டென்ஷன் இதுதான். இப்போ நம்ம வந்து 20 கவுண்ட்ஸ்க்கு பண்ண போகிறது எல்லாம் வந்து 30 counts, 40 counts, 50 countsனு ஜாஸ்தி ஆகிட்டே போகும் as we spend more time in exercising. And அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக ஆகிட்டே வரும். அட் த சேம் டைம் இந்த கொஞ்சம் பிடிப்பாக இருக்கிற அந்த வலி எல்லாம் பிகாஸ் இப்போ தான் அந்த மசில்ஸ்லாம் திருப்பி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த வலியெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆகிட்டே வரும். இன்ஃப்ளமேஷன்ஸ் பாடியில் இருக்கிற ஃபேஸில் இருக்கிற ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன் எல்லாம் கம்மி ஆகிட்டே வரும். பிகாஸ்
நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக ஒன்று பண்ணுறோம் ஃபார் சேஞ்ச். ஸோ அண்ட் ரெண்டாவது இந்த எக்ஸசைசஸ் எல்லாமே எல்லாரும் டிவி முன்னாடி உட்காந்து சீரியல் பார்க்கறச்சே பண்ணக்கூடிய எக்ஸசைசஸ். தயவு பண்ணி எல்லாரும் டெய்லி வந்து பாருங்கோ. இல்லை யூடியூப்ல இந்த எக்ஸசைஸ் செஷன்ஸ் எப்பவுமே இருக்கும். நீங்கள் பார்த்து உங்களுக்கு கிடைக்கிற டைமில் ஃப்ரீ டைமில் அதை பண்ணினீங்கன்னாக்க உங்களுக்கு அட்வான்டேஜ். ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸசைசஸ் பண்ணலாம். நேத்தியை விட ஒரு எக்ஸசைஸ் ஜாஸ்தி பண்ணியிருக்கேன் அண்ட் ஒரு எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் சேஞ்சும் பண்ணியிருக்கேன். லெக் லிஃப்ட்ஸ் டபுள் ஃபர்ஸ்ட். இது வந்து லெக் லிஃப்ட்ஸ். நீங்கள் உட்காண்டபடிக்கு கால் ரெண்டுத்தையும் தூக்குறீங்க. ஸோ அது ஐ திங்க் தை மசில்ஸ் ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன் அண்ட் காஃப் மசில்ஸ். ஓகே, கவுண்ட் ஆஃப் 20. 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் வந்து டபுள் லெக்ஸ் லிஃப்ட் பண்ணோம் இல்லையா? இப்போ ஒரு கால் அண்ட் தென் ஆல்டர்னேட் லெக் இந்த மாதிரி பண்ணினா கொஞ்சம் வலி ஜாஸ்தியும் ஆகிறது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. இஃப் யூ நாட் கம்ஃபர்டபுள் வித் திஸ், டபுள் லெக் மட்டும் பண்ணுங்க ஒரு வாரம். அப்புறமா யூ கேன் டூ தி சிங்கிள் லெக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, தைஸ்ல கொஞ்சம் அந்த இழுக்கிற ஃபீலிங் இருக்கு. ஸோ தட் இஸ் குட் ஆக்சுவலி. பட்டர்ஃப்ளைஸ். ஓகே, இதுக்கு நான் பட்டர்ஃப்ளைன்னு பேர் வச்சுருக்கேன். பேசிக்லி கையை நம்ம அசைக்க போகிறோம் அண்ட் கையில் உள்ள மசில்ஸ் அண்ட் இந்த செஸ்ட் பேக்கில் உள்ள மசில்ஸ் எல்லாம் வேலை செய்யும். ஓகே, ஸோ 1 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. நெக்ஸ்ட் வந்து ஹக்ஸ்ன்னு நான் பேர் வச்சுருக்கேன். இது அகேன் ஆர்ம் எக்ஸசைஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. கண்டிப்பாக உங்கள் ஆர்ம்ஸில் உள்ள இந்த மசில்ஸ், இந்த எக்ஸ்ட்ரா ஃப்ளாப் எல்லாம் வந்து ஓவர் டைம் டோன் ஆகிடும். It will be your hands will basically become stronger due to this exercise. What's next? The seated crunches. Okay, இந்த crunches வந்து இப்போ ஃப்ளோரில் நம்ம படுத்துட்டு அந்த அதுக்கு என்ன தமிழில் பேர் தெரியல, சிட்டப்ஸ் பண்ணுறோம் இல்லையா? எனக்கு வந்து தரையில் படுத்துட்டு முதல் சிட்டப்ஸ் பண்ணுற சரி தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு வென்ச்சர் எனிவேர் நியர் தட் ஃபார் நவ். ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ரை டு do something. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இதான பண்ண ஆரம்பிக்க போகிறேன். திஸ் இஸ் த பிகினிங் ஸ்டெப். நான் உட்காண்டிருக்கேன் இப்போது அண்ட் ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கையை ஸ்ட்ரெச் பண்ணிட்டு குனிய போகிறேன் அண்ட் நிமிர போகிறேன். ஸோ என்னாகும், வயிற்றில் இருக்கிற மசில்ஸ் இன்னும் கொஞ்சம் வேலை செய்யும். 20 counts? Count of 20. Thank you. 1 2 3 4
5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay, so எனக்கு இப்பவே வேர்த்து கொட்டுறது, which is a very good thing. So that is crunches. Next, Stand up and நேத்திக்கு பார்க்காதவா யாரா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சேர் இல்லை ஒரு சோஃபா, இப்போ நீங்கள் டிவி முன்னாடி உட்காந்து எப்படி நீங்கள் டிவி பார்க்குறீங்களோ அங்கேயே உட்காந்து பண்ணுங்க. இல்லைன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற ஒரு டைனிங் டேபிள் சேரோ ஏதோ சம்திங் வச்சுட்டு அதில் உட்காந்து நீங்கள் பண்ணலாம். கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுங்க. கூடிய வரைக்கும் டோன்ட் இப்படி ஸ்லவுச் பண்ணி உட்காராதீங்க. அட்லீஸ்ட் இந்த எக்ஸசைஸ் பண்ணுற வரைக்குமாவது கொஞ்சம் பேக்கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கில் படக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின் கம்மியாகும். இந்த லெக் லிஃப்ட்ஸ் பண்ணினோம் இல்லையா, இந்த லெக் லிஃப்ட்ஸ்னால முட்டியை ஸ்ட்ரெயின் பண்ணாமல் தொடையில் இருக்கிற மசில்ஸும் காஃப் மசில்ஸும் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். திருப்பி ரொம்ப வருஷமாக நம்மளாம் வீட்டு வேலைகள் செஞ்சு ஆஃபீஸ் வேலைகள் செஞ்சு அனாவசியமாக நடந்து உடம்ப கவனிக்காமல் இருந்த அந்த மசில்ஸ் எல்லாமே இப்போ வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கணுங்கிறது தான் விஷயம். அதுக்காக பண்ணுறது தான் லெக் லிஃப்ட்ஸ். ஏன் அதை வேறு மாதிரி பண்ண முடியாதா? தாராளமாக முடியும். உங்களால் முடிஞ்சால் தாராளமாக பண்ணுங்க. இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்த்து ஈவன் ஐயோ இது நல்லாவே இல்லை பண்ணுறது நினச்சிங்கன்னா கூட நல்ல விதமாக உங்களுக்கு எப்படி பண்ண தெரியுமோ அப்படி பண்ணுங்க. ஐ வில் பி வெரி ஹாப்பி. இப்போ வந்து நம்ம எழுந்து நின்று கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். ஏதோ ரொம்ப சிம்பிளான எக்ஸசைசஸ் தான். நான் நேற்றுக்கு சொன்னபடிக்கு சேர் பிடிச்சுண்டு பேலன்ஸ் இல்லாதவங்க சேரை பிடிச்சுட்டு பண்ணிங்கன்னா இட் கேன் பி டன் தட் வே ஆல்சோ. இல்லைன்னா இல்லை பரவாயில்ல உங்களால் முடியும் அப்படின்னா வெறுமை நின்றே பண்ணலாம். நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன்றதை நான் காட்டுறேன். திஸ் இஸ் ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான். இப்போ நம்ம காலை ஒன்றா வச்சுருக்கோம் இல்லையா, இப்போது ஹீல்ஸ் மேலே தூக்கி டோஸ் மேலே நிற்க போகிறோம். அப்புறம் ஹீலை கீழே இறக்கிட்டு டோஸை தூக்க போகிறோம். இது ஒன்று. இட்ஸ் அ கவுண்ட் ஆஃப் 1. காஃப் மசில்ஸ் பிடிச்சி இழுக்கும், ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸும் பிடிச்சி இழுக்கும். இது நம்ம 20 கவுண்ட்ஸ் பண்ண போகிறோம். நம்ம 1, 2. That's per Ritva. That is 1. Okay. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நேத்திக்கு பண்ண முடிஞ்சது, இன்னைக்கு பண்ண முடியல. ஐ வாஸ் ஏபிள் டு லிஃப்ட் மை லெக்ஸ். ஹீல்ஸ் தூக்க முடிஞ்சுது. பட் ஹீலில் வந்துட்டு டோஸை தூக்கச்சு பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது. ஸோ ஐ நீட் டு கெட் யூஸ் டு இட். ஆனால் ஹீலில் நின்று இதை தூக்கச்சே தான் உங்களுக்கு வந்து அந்த காஃப் மசில் பிடிச்சி இழுக்கிறது தெரியுது, ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ தட்ஸ் குட். ஹிப் ரொட்டேஷன். டயரை கொஞ்சம் குறைக்கிற இன்டென்ஷனில் ஹிப் ரொட்டேஷன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 1, 2,
3 4 5 6 7 8 9 10. Super. Is that it? Yeah. Okay. So sit down, relax பண்ணிக்கோங்க. First time ரொம்ப நாள் கழிச்சு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்வஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ப்ரீத் பண்ணிக்கோங்க. செஷனோட எண்டில் we just going to do some breathing again. நான் சொன்ன மாதிரி காற்று உள்ளே போச்சே வயிறு பெருசாகணும், காற்று வெளியில் வரைச்சே வயிறு உள்ளே போகணும். ஸோ அந்த மாதிரி மேக்ஸிமம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நீங்கள் த்ரூ அவுட் த டே பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 2 3 4 5 6 7 8 9 10. நாளைக்கு திருப்பி உங்கள் எல்லாரையும் 4 மணிக்கு நான் மீட் பண்ண விரும்புகிறேன். இன்ஸ்டாகிராமில் இல்லாதவா யூடியூப் லிங்க்ல பார்த்துக்கலாம். வித்தின் இந்த இன்ஸ்டாகிராம் லைவ் முடிஞ்ச உடனே யூடியூப்ல அப்லோட் ஆகிடும், நீங்கள் பார்த்து பண்ணிக்கலாம். வீடியோஸ் எப்பவுமே இருக்கும். யாராவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்தே பார்த்து ஆரம்பிக்கலாம். நான் வந்து தனியாக பண்ணலை, உங்கள் எல்லாருக்கூடையும் பண்ணணும், நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணணும், நான் உங்களை மோட்டிவேட் பண்ணணுங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோஸ். இல்லைன்னா இதை எனக்கு வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் நான் பண்ண தெரியும், 2 நாள் பண்ணுவோமா 3 நாள் பண்ணுவோமா மேக்ஸிமம், அதுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷன் இருக்காது. அதனால தான் 365 days ஒரு சபதம் மாதிரி எடுத்துட்டு நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நேற்றுக்கு பண்ணியிருக்கேன், இன்றைக்கி 2வது நாள். எவ்ரி டே 365 நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம், நம்ம பண்ணலாம். இந்த சிம்ஹாசனம் மாதிரி ஒரு சேரில் ஃபுல்லாக படர்ந்து உட்காந்துருக்கேன் பாருங்க. 365 நாளில் இது குறைஞ்சி நான் பாதி சேரில் உட்காரணும். அந்த மாதிரி நீங்களும் எல்லாரும் ஃபிட் ஆகணும். உங்களோட யூஸ்வலாக இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அது நீங்கள் கிடையாது. நீங்கள் ஃபிட்டாக முன்ன இருந்த மாதிரி எனர்ஜெட்டிக்காக ஹெல்த்தியாக இருக்கணும். அதுதான் நம்மளோட இன்டென்ஷன், வேறு எந்த இன்டென்ஷனும் கிடையாது. நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கணும், நானும் ஹெல்த்தியாக இருக்கணும். Thank you so much for being with me here today. I'm going to lose it.